ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் மீதி வர சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. மீதமான சாதத்தை வச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் மட்டும் வச்சு செய்யும்போது அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட ரவெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூடவே ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்புள்ள தயிர் ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே திருப்பி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செய்கிறேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நமக்கு மாவு நல்லாவே ஓரளவு திக்காகி இருக்குது. முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கேக் டின்னுக்கு பதிலாக பிளேட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். நான் ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம கேக் டின்னை வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கேக் டின் வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த கேக் டின் இருக்குல்ல, அந்த மாவு வச்சுருக்கோம், அந்த டின் வச்சுருக்கிற பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் ஒரு மூடி வச்சு நம்ம இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். ஒரு டூத் பிக் இல்லைனா ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு லைட்டாக ஒட்டி வந்தது. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். கரெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா அந்த ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இதில் என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பேஸ்ட்டாக ஆட் பண்ணல. அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் கரியாமல் இருக்கும். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நல்லா ஓரளவு எல்லா பக்கத்துலேயும் நல்லா அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சாதம் மீதியாக இருந்துச்சுன்னா ஒரு முறை இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒன்று எடுத்து காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு. நான் இதை இப்போ பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி உள்ள சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம சேனல்லே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி இருக்குது. மீதமான சாதத்தில் பண்ண ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.